ஏன்னா இதுவரையிலும் என் வாழ்க்கையில இப்படி கொஞ்சம் மாத்தி போடுங்கன்னு சொல்லி ஒரு மைக் செட்டுக்கார கூட போட்டதே கிடையாது. இல்ல சார் அது ரொம்ப பிக்சடு, அது அங்கிருந்து நகராது அப்படின்னு சொல்றேன். எனக்கு திடீர்னு நன்மாரன்னு மதுரையில 2-3 தடவை எம்எல்ஏவா இருந்த ஒரு சிபிஎம் எம்எல்ஏ ஞாபகம் வருது. அவரும் நானும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒசூர்ல ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசணும். நல்ல தெருவை மறிச்சு ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அவர் வந்து அதுல பேசுறாரு. பின்னாடி இருந்து ஒரு லாரிக்கார் வந்து ஹார்ன் அடிக்கிறாரு. நன்மாரன் மைக்லயே அவருக்கு பதில் சொன்னார், அண்ணே ஸ்டேஜ் நகராதனே, நீங்க தான் சைடு எடுத்து போகணும் அப்படின்னாரு. அதாவது இந்த நம்ம எல்லாருமே ஒரு பிக்சட் மைண்ட்ல இருக்கிறோம். இவ்வளோ பெரிய மேடைக்குதுல, இது வந்து கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர்லாம் பேசுற மேடை, இலக்கிய மேடை இது கிடையவே கிடையாது. இலக்கிய மேடைன்றது நாம சுத்தி வீட்டுல உட்காந்து திண்ணையில உட்காந்து சும்மா கொஞ்ச நேரம் நம்ம லைஃப். இலக்கியன்றதே என்னங்க, இலக்கு பிளஸ் அதெல்லாம் ஒரு ஈயமோ மண்ணாங்கட்டியும் இல்லை. நம்ம லைஃப் இருக்குல்ல, அதுல நம்ம மறைந்து போன சில விஷயங்களை நினைவுபடுத்தி பாக்குறது, அவ்வளவுதான். மெமரபிளா கொண்டு ஒரு பழைய காதலிய 25 வருஷம் பொறுத்து நீங்க ஒரு சினிமா தியேட்டர் வாசல்ல மீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க பேருரையா ஆற்றுவீங்க, ஒரு உரையா ஆற்ற மாட்டீங்க. பேசாம ஒண்ணுமே பேச தோணாது, பேசாம போயிடுவீங்க. அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அதான் லிட்ரேச்சர், அதான் இலக்கியம். நாம தெரியாம நிறைய பேர் பேருரை ஆற்றினேறோம். ஒரு நாள் முழுக்க பேசி போட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். அப்புறம் ஒரு தோழர் சொன்னார், அண்ணே நீங்க எத்தனாயிரம் மேடையை பார்த்து, சத்தியமா எந்த மேடையும் பார்த்தால எழுதுற ஆட்கள் பேசவே கூடாது அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சுந்தராம் சாமி மாதிரியான ஆட்கள் சொல்லினே இருந்தாங்க. ஏன்னா பேச்சுன்றது வந்து ஒரு பெரிய போதை. அந்த போதை உங்களுக்கு எதிரிலேயே கிடைக்குதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கிற ஒரு வாசகன் நீங்க பேசுறத பார்த்து கைத்தட்டி அழுது கொண்டாடுறாருன்னு வச்சுங்களேன், எழுத்துக்கு அது கிடைக்காது, அது ரொம்ப லேட்டா கிடைக்கும். அந்த ப்ராசஸ் ரொம்ப மெதுவா நடக்கும். அப்படி பேச்சுல அப்படி கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, எழுதின்னு கிடக்கிறத விட பேசாம பேசலாம் அப்படின்னு நினைச்சுவீங்க. அப்படி பேசின ஆட்கள்லாங்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னைக்கு வரலாற்றுல எங்க இருக்காங்கன்னே தெரியாது. நான் பல பெயர்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அவங்களாம் அதனால பேச்சு செகண்டரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு லிட்ரேச்சர்ல ஒரு பெரிய இடம் இல்லை, எழுத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழில் எழுத்தாளர்களே பேச வேண்டி இருக்கிறது. அது ரொம்ப அப்படி கையில எண்ணில்லாம் அப்படி சில எழுத்தாளர்கள் தான் பேசவும் செஞ்சாங்க. குறிப்பா ஜெயகாந்தன், எஸ் ராமகிருஷ்ணன், அப்படி கொஞ்சம் பேர் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் மட்டும் தான் உறக்க பேசினாங்க. ஜீவா மாதிரியான ஆட்கள் பேசினாங்க. மற்றவங்களும் ரொம்ப சைலண்டா பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. இந்த வண்ண நிலவன்னு ஒரு ரைட்டரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு எனக்கு தெரிஞ்சு மைக் முன்னாடி நின்னதே கிடையாது. அவருடைய தெருவுக்கு பக்கத்து தெருவில் நாங்க ஒரு பெரிய கூட்டம் நடத்தணும். அவருடைய நாவல் பத்தி அவரை கூட்டணும்னே, ஐயோ எனக்கு மைக்கு பார்த்தா பயம், நான் வரல அப்படின்ட்டார். அப்படி சில சென்சிட்டிவான ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தாங்கள் எல்லாத்தையுமே எழுத்துல பேசிட்டு தான் நினைக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு நான் திருவண்ணாமலைக்கும் தர்மபுரிக்குமான லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, நிலப்பரப்பு இருக்குல்ல, அது ஒரே மாதிரியான நிலப்பரப்பு. எங்க கார் திருவண்ணாமலை மாவட்டத்தை கடந்துச்சு, இப்ப தர்மபுரிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னே எனக்கு எந்த மாறுபாடுமே தெரியல. 2 லேண்ட்ஸ்கேப்பும் ஒரே லேண்ட்ஸ்கேப் தான். எங்க மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரியான மனிதர்கள் தான். இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பல்லுல ஒரு லேசான மஞ்சள் இருக்கும், பாத்துக்கிறீங்க நீங்க. ஆமா, அது எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும். பல்லு விளக்கல்னா அதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன மாறுதல்களை தவிர எங்கள் மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரியான மனிதர்களை கொண்டவங்க நாம. இப்போ நம்ம திரைப்பட தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி, திரைப்படத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான யாருமே இங்கிருந்து போகல அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி திருவண்ணாமலை, தர்மபுரி, இந்த வேலூர், இந்த மாவட்டங்கள்லாம் லிட்ரேச்சர் மேப்ல ரொம்ப ட்ரையான இடம் உண்டு. இங்க இருந்தெல்லாம் பெரிய கலைஞர்களே வரல. திருநெல்வேலி, தஞ்சாவூர், இங்கிருந்துதான் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகள், இசை மேதைகள்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரையான ஏரியா, இங்க இருந்தெல்லாம் பெருசா ஆட்கள் வரல அப்படின்னு ஒரு சாபம் நமக்கு உண்டு. ஆனா எனக்கு என்ன தோணுன்னா, என் ஒய்ஃப் கூட வரும்போது கேட்டா, தர்மபுரி ரொம்ப ட்ரையான ஏரியாவா அப்படின்னா, இல்ல
இந்த லேண்ட்ஸ்கேப் ரொம்ப அபூர்வமான லேண்ட்ஸ்கேப். இங்கதான் மாமரம் நிறைய இருக்குது, தென்னை மரம் நிறைய இருக்குது, எல்லா வகையான பயிருங்க விளையும். இப்போ அதை எப்படி உதாரணமா சொன்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து சிகப்பா இருந்தாவே ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு நம்ம தப்பான கான்செப்ட் எல்லாம் வச்சுப்போம். வெள்ளை வெளியேர்னு 100% வெள்ளையா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா உங்களால கிட்டே போக முடியாது, இதுக்கு ஏதோ வியாதின்னு நினைச்சிருவோம். அந்த மாதிரி இப்ப எக்கச்சக்கமா தண்ணி பாயிற ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுங்களேன், வெறும் நீங்க நெல்லு மட்டும் தான் அங்க பயிர் வைக்க முடியும். நீங்க மல்லாட்டை போட முடியாது, கேவரு வைக்க முடியாது, எல்லாம் கலந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் இதுல. அது ரொம்ப அபூர்வம், நமக்கு அதை கொண்டாட தெரியல. இது ட்ரை அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகம் முழுக்க கருப்பும் மாஞ்செவிலும் உள்ள பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்கதான் அழகு அப்படின்னு உலகமே ஒத்துனுக்குது. இப்ப ஆனா நமக்கு வந்து இதுவரையிலும் உலகம் முழுக்க கற்பிக்கப்பட்ட பொய்கள் இருக்குதுல்ல, அது என்னன்னா, இந்த சிகப்பா இருக்கிறவன் வந்து பொய்யே சொல்ல மாட்டான், அவன் ரொம்ப யோக்கியன், இந்த டை கட்டின்னு ஷூ போட்டுன்னு வரான்ல அவன் தான் கோடி கோடியா ஏமாத்துறவன், அவனை தான் நம்ம யோக்கியன். அந்த எப்பயுமே திருடன் பிட்பாக்கெட் அடிக்கிறவெல்லாம் பார்த்தா கருப்பா இருப்பான், என் கலர்ல, உன் கலர்ல இருக்கிறவெல்லாம் ஏமாத்துறவன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இதுவரையிலும் இந்த டை கட்டினவன், சகப்பா இருந்தவன், அப்படி சக்கச்செவேல் நின்றவன், தட்னா ரத்தம் வரவன், இவன் தான் இவ்வளவு சீரழிவையும் பண்ணி நம்மள இந்த நிலைமைக்கு உண்டாக்கி வச்சுக்கிறான். இன்னும் இந்த கருப்பா இருந்தவங்களும் அங்க போகவே இல்லை. இவன் வந்து ஒரு ஒரு முக்கா யோகியனாகிறான். பிரபஞ்சன் சொல்லுவாரு, இலக்கியம் என்ன சார் மனுஷனுக்கு பண்ணிடும் அப்படின்னு கேட்டாருன்னா, இல்லை பிரபஞ்சன் சொல்லுவாரு, சார் ஒன்னும் பண்ணாது சார், ஒரு முக்கா யோகியனா மனுஷனை மாத்தும் சார். நான் ஒரு நாள் ஒத்துக்கிட்டேன், சார் முக்கா யோகியன்னா என்ன சார்? ஒண்ணு இல்லை சார், நீங்க 500 ரூபாய் கொடு அப்படின்னு உன்னை கேட்கும்போது குறைஞ்சபட்சம் அந்த கிளார்க் இலக்கியம் படிச்சவனா தானே சுத்தி முத்தியும் பார்ப்பான், யாருன்னா மனுஷங்க நம்மள பாத்துறாங்களான்னு அசிங்கப்படுவான். இலக்கியமே படிக்காதவன் 500 ரூபாய் கொடு அப்படின்னு கை நீட்டுவான், அவனுக்கு எந்த அசிங்கமும் இருக்காது. இப்ப லிட்ரேச்சர் என்ன பண்ணுனா, இந்த 500 ரூபாய் கொடு அப்படின்னு உன்னை வந்து குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும். அதுதான். அப்புறம் இலக்கியவாதிகள் எல்லாமே நாம இதுவரையிலும் நாம ஒதுக்கி வச்சிருக்கிற மனிதர்கள் இருக்காங்கல்ல, பிட்பாக்கெட் அடிக்கிறவன், விபச்சாரி, கூட்டி கொடுப்பவர்கள், அப்புறம் வந்து பொறுக்கிகள், எதுக்குமே லாய்க்கப்படாதவன், இவன் வந்து செத்ததும் ஒண்ணுதான் உயிரோட இருக்கிறதும் ஒண்ணுதான், இப்படி கான்செப்ட்ல நாம் வச்சுக்கிற எல்லா மனிதர்களையும் இலக்கியவாதிகள் நீ உத்தம, நீ வந்து ராஜா, நீ வந்து கடவுள் அப்படின்னு வைக்கிறான். அப்படியே நேர் எதிராகுது. மனுஷங்க நான் ஒரு 100 கூட்டத்தில் சொல்லியிருப்பேன், பரவாயில்ல, அதனால இன்னொரு கூட்டத்துன்னு சொல்லலாம். மலையாளத்துல பஷீர்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார், நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு மூடு செட்டப்புக்கு அந்த கதை தேவைப்படும். அவர் வந்து 65 வயசு 70 வயசுல வீட்டுல உட்காந்து எழுதினுங்கிறார். ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சு, பசிக்குது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போறாரு. ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாரு, கேலிக்கேட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 ரூபாய் ஒரு மசால் தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிப்பாவில் கை விடுறாரு. பார்த்தா பர்ஸ் இல்லை. அந்த கல்லாவில் உட்காந்துக்கிறவன் கேட்கறான், பர்ஸ் இருக்காதே அப்படின்றான். சார் இல்ல, நான் வீட்டுல இருந்து புறப்படும் போதே பர்ஸோட தான் வந்தேன். யோ, உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேரை நான் பாக்குறேன். இவர் ரொம்ப அசிங்கப்பட்டுறாரு. ஏன்னா இவர் வந்து பெரிய ரைட்டரு. ஒரு எழுத்தாளனுக்கு என்ன மாதிரி, இப்ப எனக்கெல்லாம் நல்லா ஒண்ணுமே இல்லாத ஆளா இருந்தாலும் கூட நான் என்ன நினைப்பேன், இந்த தமிழ்நாடே என்னால் தான் இயங்குதுன்னு நினைச்சுக்கோ. நானே ஒரு எழுத்தாளன் அப்படி நினைப்பான். அதுக்கான எல்லா கெத்தும் அவனுக்கு இருக்கும். நம்ம வந்து நம்ம சொல்ற அப்படிதான் பெரிய ரைட்டர்ஸ் எல்லாமே நினைப்பான். பஷீர் வந்து கேரளாவே எந்து அப்படின்னு நினைக்கிற ஆளு. 2 ரூபாய் மசால் தோசை காசு இல்லை. அவன் வந்து இவரை ரொம்ப இழிவுபடுத்துறான், வெங்காய உரிக்க சொல்லுவான், அப்படிலாம் இவர் நினைக்கிறார். அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் வேணாம், உன் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போன்றான். ஒரு 65 வயசு மனுஷன் பயங்கர அவமானப்பட்டு அவன் பயங்கரமா கத்துறான். இவர் வந்து ஜிப்பாவை கழட்டி அவன் கல்லா மேல வைக்கிறார். அப்ப அவர் ஒரு வரி எழுதுறாரு, எதேச்சா திரும்பி பார்த்தேன், ஒரு 100 பேர் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லா மனிதர்களின் கண்களிலும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்ப்பதற்கான ஆர்வம் மின்னிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஒரே ஒருத்தம் கூட எழுந்து வந்து 2 ரூபாய் தானடா நான் தரேன், ஒரு பெரிய 65 வயசு ஆள சட்டையை கேட்ட சொல்ற அப்படின்னு எவனுமே கேட்கல. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஆளை நிர்வாணமா நிக்க வைக்க போறாங்கன்ற ஒரு மனிதர்களுடைய மனநிலை எப்படி மாறி இருப்பாருங்க.
ஒரு ஸ்டேட்டோட மனநிலை, ஒரு மாநிலத்தினுடைய மனநிலை அப்படி மாறி இருக்கு. நான் ரொம்ப அவமானப்பட்டு என் ஜிப்பாவை கட்டி வச்சேன், அவன் வேட்டி அவரு அப்படின்னு சொல்றான். நான் வேட்டி எப்படி அவுக்குறதுன்னு நினைக்கும் போது ஒரு அழுக்கு லுங்கி கட்டி கிழிஞ்ச லுங்கியோட பார்த்தாவே நம்ம வந்து ஐயா இவனா அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு ஆள் வந்து, யோ இது ஐடியா பெரிய ரெடி கேட்டார ஜிப்பா எடுத்து போடு, எவ்வளவு தோசை காசு கொடுக்கணும், 2 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவன் நம்மால் சகிக்க முடியாத ஒரு டிரெஸ் கோட்ல இருக்கான். அவன் ஒரு அழுக்கு லுங்கி கிழிஞ்சி பனியனோட இருக்கான். இந்த பெரியவரை ரொம்ப ஆதுரமா தோல் மேல கை போட்டு வெளியே கூட்டு சொல்றான், என்ன பெரியவரை ஜாக்கிரதையா இருக்க வேணாமா, திருட்டு பசங்க ஊர்ல நீங்க வந்து இப்படி வந்து மாட்டீங்களே, இந்த பர்ஸ்ல எது உங்க பர்ஸ் பாருங்கன்னு ஒரு 20 பர்ஸ காமிக்கிறான். ஆமா, பஷீருடைய பர்ஸ் அவன்கிட்ட தான் இருந்துச்சு பத்திரமா. அவர் சொல்றாரு, நான் பர்ஸ எடுத்துக்கல, பர்ஸ் எல்லாம் எடுக்கல நானு. அவன் போயிட்டான், இந்த இருட்டுல தூரம் பண்ணான். ஆனா ஒண்ணு அவன் பேரு என்னப்பா அப்படின்னு கேட்க மறந்துட்டேன். அதனால் என்ன, பஷீர் எழுதுறாரு, அதனால் என்ன, அவன் பெயர் கருணையாகவோ அல்லது அறமாகவோ இருக்கக்கூடும் என்று எழுதுறார். நண்பர்களே, இதுதான் இலக்கியத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த உலகத்தில் திருடன் பிப்பாக்கெட் அடிக்கிற ஒருவனை அவன் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்கக்கூடும் என்று உலகத்தின் மகா மேதையாகிய பஷீர் என்கிற ஒரு இலக்கியவாதி எழுதினார் என்றால், இலக்கியம் வேறு எதையோ மனிதனுக்கு செய்கிறது. இப்போ 2 இன்ஜினியர்ஸ், ஹைவேஸ் இன்ஜினியர்ஸ் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்கல்ல. நீங்க பார்த்திருப்பீங்க உங்க ஊர்ல பல இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், அவங்களாம் இந்த டாக்டர்ஸ் கேட்டகரிக்கிறாங்களே. இங்க நாம ஒரு டாக்டரை பாக்குறோம். இந்த டாக்டர்ஸ் வந்து அவன் என்னமோ வேற உலகத்துல இருந்து பிறந்து வந்த மாதிரியே இருப்பான். அவனுக்கும் உங்களுக்கும் எந்த உறவுமே இருக்காது. அவன் உங்க கையை பிடிச்சி பாக்குறது, அவர் ஃபீஸ் வாங்குறது, எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்கறதுக்குல இவரெல்லாம் எப்படி அவர் அம்மா வயத்துல தான் பிறந்திருப்பாரான்னு நம்ம சந்தேகம் இருக்கும். அவர் வேற ஆளா இருப்பார், அவர் வந்து வேறையா இருப்பாரு. அப்புறம் இந்த அரசு பிடபிள்யூடி, ஹைவேஸ், நான் எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அந்த எக்ஸிகியூட்டிவ் கேடர் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து வேறையா இருப்பாங்க. அப்படியே ஒரு அவங்க என்னைக்கு அதெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னா, இந்த ரிட்டையர்ட் ஆகி ஒரு மாலை போட்டு ஜீப் லைட் வந்து வீட்டுல விடுவாங்க. அடுத்த நாள் ஒரு நாயும் வராது அவங்க வீட்டுக்கு. அவங்க நாயே அவங்க வீட்டு விட்டு போயிடும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே இல்ல பிள்ளை, நம்ம சாதாரண ஆள் தான். இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்படி சர்வீஸ்ல இருக்கும் போதே நாங்க சாதாரண ஆட்கள் தான் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் இலக்கியம். அதான் ரொம்ப முக்கியமான இடம். ஒண்ணு இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. இத பத்தி யோசிக்கிறதுக்கு, பாட்டு எழுதுறதுக்கு, அதுக்கான மைண்ட் செட்டுக்கு இல்ல, அதுவே ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி எல்லாராலையும் வந்துட முடியாது. இந்த ஊர்ல தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 இருந்து 1000 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஒரு 300-400 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள புத்தகத்தை படிக்கணும், ஒரு பாட்டை இசைக்க சொல்லணும், அதை பத்தி எழுதணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இல்ல, அது வர்றதே ரொம்ப அபூர்வம். இலக்கியம்ன்றது நாம் ஏதோ பேசிட்டு போற விஷயமா நான் இல்ல. ஜெயகாந்த் எல்லாம் எனக்கு ரொம்ப நண்பரா கடைசி வரலாம் அவர் இருந்தாரு. ஏராளமான ஒரு பெரிய அறிவு சுரங்கமா அவர் இருப்பார், ஒரு பெரிய சிந்தனையாள்னா ஜேகே வந்து இருப்பார். ஆனா என்னன்னா, திருவண்ணாமலையில் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு, முற்றம் அப்படின்னு நாங்க ஒரு கூட்டம் நடத்தணும், அதுல வந்து ஜேகே பேசுறாரு. அவர் சொல்றாரு, அந்த கூட்டத்துக்கு நான் பாக்குறேன் வழக்கத்துக்கு அதிகமா 200 வாத்தியாருங்க வந்திருந்தாங்க. இலக்கிய கூட்டத்துக்குலாம் வாத்தியாருங்க வரவே மாட்டாங்க பெரும்பாலும். என்னன்னா, எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு தெரியாத இந்த உலகத்துல என்ன இருக்குது, பிஎட்ல சொல்லாதியா நீ சொல்லிட்ட போற அப்படின்னு நினைப்பாங்க நம்ம டீச்சர்ஸ். அப்போ நிறைய வாத்தியாருங்க வந்தாங்களா. ஜேகே வந்து தன்னுடைய உரையை இப்படி ஆரம்பிக்கிறார். நண்பர்களே, நான் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் பிறந்தேன். நான் சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்ப்பேன், வாத்தியார்கள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சைக்கிள் கேரியரில் டிபன் பாக்ஸை தொங்க விட்டுக் கொண்டு போவார்கள் வருவார்கள். ஒரு நாள் ஓய்வு பெறுவார்கள், இன்னொரு நாள் செத்து போவார்கள். ஆடிட்டேன் நான், என்னடா இந்த ஆள் இப்படி ஆரம்பிக்கிறாரு. திரும்பி பார்த்தா 200 வாத்தியாருமே இல்ல, கோச்சிக்கினாங்க அவங்க. எங்களை வந்து ஒரு இழிவுபடுத்துறாங்க. இப்ப ஜேகே இழிவுலாம் படுத்தல, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, நான் ஒரு முடிவு எடுத்தேன்,
இவர்களில் ஒருவனாக இருந்து போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்து ஒரு நாள் ஓய்வு பெற்று செத்துப் போகிறவன் இல்லை நான் என்று முடிவெடுத்தேன். ஆனால் நான் வாசிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். என் வாசிப்பு எதனுடைய பிரதிபலனும் பார்க்காதது என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நான் படிக்கிறது எனக்கு பிஎட் படிச்சா வாத்தியார் வேலை கிடைச்சிடும், இன்கிரிமெண்ட் அதுக்காக நான் படிக்கவே இல்லை என்று சொன்னார். அப்ப எதுக்காக நான் படிக்கணும்? என்னுடைய சந்தோஷத்திற்காக நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் ராத்திரி பகல்லாம் படிப்பேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, என்ன படிக்கிறேன்னு. நான் புலவர் பரீட்சை எழுதி வாத்தியாருக்கு போறேன்னு சொல்லுவேன். சந்தோஷம் படின்னுவாங்க, இல்லைன்னா என்னை திட்டிருப்பாங்க. இப்படி படித்து நான் என் அறிவை வளர்த்துக் கொண்டேன் என்று சொன்னார். அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்களா, அவர்களை பற்றி தான் டீச்சர்ஸ் படிச்சுக்கிறோம். கி ராஜநாராயணன் ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு தெரியும். அவர் அவரை பத்தியான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் மழைக்காகத்தான் பள்ளிக்கூடத்திற்கு ஒதுங்கினேன்றார். ஒரு நாள் தெருவில் போயிருந்தா மழை பெஞ்சு எங்க ஒதுங்குறதுன்னு தெரியல, அதனால பள்ளிக்கூடத்தான் வந்து நின்ட்டேன். அப்பொழுது கூட நான் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையே பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப கூட திரும்பி நான் ஸ்கூலை பார்க்கவே இல்லைன்னு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு கி ராஜநாராயணனை ஒரு 23 PhD படிக்கிற ஸ்காலர்களுக்கு டீச்சரா போட்டாங்க. அவர் ஏர் ஓட்டினார். அவர் இடைச்சவல்ல கூட்டின்னு எங்க கூட்டின்னு போனீங்க அப்படின்னு கேட்டார். வாங்க சார் அப்படின்னு கூட்டின்னு போய் ஒரு 23 பையங்களை அவர்கிட்ட கூட்டி, இவங்க எல்லாம் PhD படிக்கிறாங்க, டாக்டரேட் பண்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. கீரா என்னத்தமா சொன்னாரு, ஐயோ இந்த ஸ்கூல் ரூம்லாம் பார்த்தா எனக்கு பயம், நான் இதுவரை போனதே கிடையாது, நான் வயல்வெளியில ஏர் ஓட்டின்னு பம்ப் செட் விட்டு இருந்த ஆளு, அதனால நான் மரத்தடியில உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு, சொல்லிக் கொடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த எம்ஃபில் PhD இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம சமகால ஆட்களை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா நான் எதையும் அவங்களை கிண்டல் பண்றதுக்கோ அதுக்கெல்லாம் சொல்ல. இப்ப சார் இருக்காரு, அறிவொளி சார் இருக்காரு, அவர் ஜெயகாந்தன் PhD பண்ணிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சர்டிபிகேட்ல என்ன கொடுக்கறான், ஆய்வியல் நிறைஞர்ன்றான் எம்ஃபில். அதாவது ஜெயகாந்தன் அப்படின்னு ஒரு ஆளு எப்ப செத்தாரு, அவர் சாவுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத செய்திகளே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஸ்காலரா நீங்க அதுக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் அப்படி ஒரு ஸ்காலரா இருக்கணும். நாங்க வம்சி புக்ஸ் வச்சுக்கிறோம் சொன்னாங்க. எங்க கடைக்கு சார் நான் ஜெயகாந்தன்ல PhD பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வாத்தியார் சொல்லுவாரு. ரொம்ப சந்தோஷம் சார்னா, அவர் எழுதுனதுலே சின்ன புஸ்தகமா என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவர் 4 பக்கத்துல ஒரு ஃபேம்லெட் எழுதிக்கிறாரு, நான் அதை வேணா கொடுக்கட்டுமாங்கன்னு கேட்பேன். இவர் அந்த சின்ன புஸ்தகத்தை படிச்சு அவர்ல PhD பண்ணிட்டு வரான். இவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வரும், ஒரு ப்ரொமோஷன் வரும். அது இல்லை நண்பர்களே. இலக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கானது. பஷீர் ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்து இவன் தான் கருணையாகவோ அறமாகவோ இருக்கும்ன்றான்னா, லிட்ரேச்சர் உங்க லைஃபோட சம்பந்தப்பட்ட ஒன்று. அது உங்களை அப்படி உயர்த்தணும். அதனால்தான் இப்ப தகழி சிவசங்கரம் பிள்ளைக்கோ பஷீருக்கோ அங்க ஞானபீட அவார்டு கிடைக்குது அப்படின்னும் போது, காலையில தகழி எழுச்சி வீட்டுல இருந்து வெளியே பாக்குறாரு. ஒரு 150 பேர் வீட்டுக்கு முன்னாடி கியூல நிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு நைட் ஞானபீட அவார்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் அப்படியே பார்த்து ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு மெய் சிலிர்ப்பா இருக்கும். பாக்குறாரு, கேரளாவுடைய முதலமைச்சர் EK நாயனார் ஒரு கையில ஒரு மாலையை வச்சுக்கின்னு ஒரு 70வது 80வது ஆளா நின்னுகிறார். ஒரு எழுத்தாளனை கௌரவிப்பதற்காக ஒரு முதலமைச்சர் என்கிற அவ்வளவு தூரத்தை நிக்கிறான். நமக்கு வாய்ச்ச முதலமைச்சர் எல்லாம் அது எல்லாமே வேறையா இருந்துச்சு. தமிழ்குடி மகன் அப்படின்னு நமக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தார், ஞாபகம் உங்களுக்கு. அவர்கிட்ட மனா அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சார், சுந்தரராம சாமியுடைய படைப்புகளை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவருக்கு சுந்தரராம சாமி யாருன்னு தெரியல. அது பரவாயில்ல. ஆனா அவர் சொல்றாரு, இல்லைங்க எங்களுக்கு ஐந்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் அப்படின்றாரு. இவர் மனா சொல்றாரு, இல்ல சார் எனக்கும் ஐந்தமிழ் அறிஞர் கலைஞர் தான், அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்ல. இந்த சுந்தரராம சாமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பி திருப்பி கேட்டவனே அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகி, உனக்கு ஒன்னா பெரிய ஆளா இருக்கலாயா சுந்தரராம சாமி, எனக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றாரு. மனா சொல்றாரு, சார் எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, உங்களுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இந்த வருஷம் நோபல் பரிசு பரிந்துரைக்குது இல்ல, அதுல சுந்தரராம சாமி பேர் போய்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, ஒரு தமிழ் ஆளுக்கு நோபல் பரிசு கிடைக்க போகுது. அந்த பீரியட்ல நீங்க தான் கலாச்சார அமைச்சரா இருந்தீங்க, உங்களுக்கே ஒரு பேர் தெரியல அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுமான்னு கேக்குறாரு. அந்த பேட்டி அதோடு முடிஞ்சிடுது. நம்ம மந்திரிகள், நம்ம முதலமைச்சர்கள் எல்லாமே இவங்களே பெரிய அறிஞர்களா நினைச்சுக்கிறாங்க. ஆனா
பக்கத்துல இங்க இருந்து நம்ம 50 கிலோமீட்டர் போனா கர்நாடகா பார்டர் வந்துடும் இல்லையா? அங்க போனீங்கன்னா அவன் வந்து ரைட்டர்ஸ மதிக்கிற விதமே வேறையா இருக்கு.